அண்மை செய்தி. சென்னையில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை குருமூர்த்தியை சந்திக்க உள்ள நிலையில் இன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார். அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் தற்பொழுது இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். நாளைய தினம் தமிழகத்தில் பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று இரவு சென்னை வந்த பிறகு நாளை மாலையில் குருமூர்த்தியின் இல்லத்திற்கு அமித்ஷா அவர்கள் செல்ல இருக்கின்றார். இந்த நிலையில் தான் அமித்ஷா அவர்கள் நாளை குருமூர்த்தியை சந்திக்க உள்ள நிலையில் தற்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை குருமூர்த்தியை சந்தித்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அண்ணாமலையை பொறுத்தவரை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு வசதியாக அண்ணாமலை தன்னுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளை பாஜகவின் தேசிய தலைமை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அண்ணாமலை இந்த முக்கியமான சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலைக்கு மிக நெருக்கம் வாய்ந்தவர். அது மட்டுமல்லாமல் பாஜக மற்றும் அதிமுக இடையே இணைப்பு பாலமாக செயல்படக்கூடியவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. கடந்த காலங்களில் அதிமுக பிரிவுற்றிருந்த பொழுதும் அதில் குருமூர்த்தியினுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதே போன்று அதிமுகவினுடைய தலைவர்களும் பல தருணங்களில் குருமூர்த்தியை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் கடந்த 2016 முதலே அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்களில் குருமூர்த்தியினுடைய பெயரும் அடிபடும். அந்த அளவு அதிமுக மற்றும் பாஜக இரண்டு கட்சிகளிடையிலும் அந்த கட்சியின் தலைமையோடு நெருக்கம் கொண்டவராக குருமூர்த்தி இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் நாளைய தினம் அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தியை சந்திக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை குருமூர்த்தியை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது, அதிமுக வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன, அந்த நிபந்தனைகளை பாஜக எவ்வாறு கையாள வேண்டும், அமித்ஷா அவர்களிடம் பாஜக சார்பில் பேசும் பொழுது எந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பது குறித்து அண்ணாமலை சில ஆலோசனைகளை குருமூர்த்தியிடம் பெறுவார் என்ற தகவலை பாஜக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவின் மாநில தலைவர்கள் மாற்றப்படும் பொழுது புதிய மாநில தலைவர்களாக யாரை நியமிக்கலாம், புதிதாக வரக்கூடிய மாநில தலைவர் எந்த பின்னணியில் இருந்து வந்தால் அது சரியாக இருக்கும் கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு, அது மட்டுமல்லாமல் திமுகவை எதிர்கொள்வதற்கு 2026 தேர்தல் காலத்தில் எதை முன்னிறுத்தி தேர்தலிலே மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அண்ணாமலை இந்த சந்திப்பின் பொழுது குருமூர்த்தியிடம் பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது மயிலாப்பூரில் குருமூர்த்தி இல்லத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கின்றார். மேலும் நாளைய தினம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் ஒன்றுக்கு செல்லக்கூடிய உள்துறை அமைச்சரும் குருமூர்த்தி இல்லத்திற்கு சென்று குருமூர்த்தியை சந்திக்க உள்ள நிலையில் அண்ணாமலை இந்த சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.